ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழந்தைங்க ஈவினிங் டைமில் பசியோடு வருவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஒன்று சாப்பிட்டாலே போதும், குழந்தைங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல ஒரு சூப்பராக கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கூட நம்ம உருளைக்கிழங்குல செய்கிறதுனால குழந்தைங்களும் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து உப்பு எண்ணெய் எல்லாம் மாவில் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் அடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முழுமையாக நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சதும் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அடுத்து நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் சூடுபடுத்திக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டாலே போதும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நம்ம வதக்கி எடுத்ததும் அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதும் அடுத்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிர கட்டையில் இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்ததும் தண்ணியில் 2 முறை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒட்டை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா ஒட்டை பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி உருளைக்கிழங்க கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்க ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதும் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம சீவிட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உருளைக்கிழங்கு வெந்து வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு மறுபடியும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கேஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பேனில் உருளைக்கிழங்கு ஒட்டி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி போயிடும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்க போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம உருளைக்கிழங்குல கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம காயோடு மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி வேக வச்சு எடுத்தால் நமக்கு நல்லா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்போது உள்ளே வைக்கிற நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று எடுத்து காட்டுறேன். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பாருங்கள், சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சுல்ல. இப்போ நம்ம இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். மசாலா நம்ம செஞ்சு எடுத்ததுக்குள்ளே நமக்கு மாவு பாருங்கள், மேல் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக நமக்கு ஒரு 7 உருண்டைகள் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்தோன்னு சப்பாத்திக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி மேல் மாவு தொட்டு சப்பாத்தி போல் நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மீடியமாக நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதே மாதிரி மிச்ச மாவையும் நான் திரட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே திரட்டி எடுத்ததும்
அடுத்து நம்ம வீடியோவில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. சப்பாத்தி நடுவில் இந்த மாதிரி பாதி அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை கோடு போடுறீங்களோ அதே மாதிரி அந்த பக்கமும் அத்தனை கோடு போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி செஞ்சு காட்டுறேனோ அதே மாதிரி செஞ்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததும் இப்போது மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டதும் ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சைட்லலாம் ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி மேலே நம்ம எடுத்து ஒட்டி விட்டதும் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி கட் பண்ண ஸ்ட்ரைப்பை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டி விட்டு சைடில் ஒட்டி விட்டுக்கோங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுக்கோங்க. சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டிங்கன்னா உள்ளே வச்ச ஸ்டஃபிங் நமக்கு வெளியே வராமல் இருக்கும். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இது பொரிக்கிறதுக்கு நம்ம கடாயில் நல்ல எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கோம். இப்போது இதில் நம்ம ஒரு 2 போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. போட்டதும் கொஞ்சம் நேரம் வெந்து வந்ததும் திருப்பி விட்டு இதே மாதிரி திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. வெந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் வெந்து வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதோடவே நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னமும் கொஞ்சம் நேரம் நல்லா இது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கலர் மாறி இருக்குல்ல. இந்த அளவுக்கு நல்லா கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா சூப்பராக ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதே மாதிரி மிச்சம் மீதி உள்ளதையும் 2 எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. பொறுமையாக இதே மாதிரி திருப்பி விட்டு நல்லா கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. குழந்தைங்க கண்டிப்பாக இதை பார்த்ததும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ரொம்ப பசியோடு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கடையில் நம்ம வாங்கி தராமல் வீட்டிலையே இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக டேஸ்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா வயிறார சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.